கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, ஒரு சவரன் தங்கத்தோட விலை 2 லட்சம் ரூபாயை கண்டிப்பா தொடும். ஏன் கோல்டோட ரேட் வந்து 2 லட்சம் ரூபாய் தொடும் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்மா சொல்றேன். இதை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா இந்த மார்க்கெட்ல இதை தாண்டி ரெசிஸ்டன்ஸ் லெவல் எங்கேயுமே இல்லை. மக்கள் தங்கத்தை வாங்குறதுக்கான பணம் மக்கள்கிட்டையும் இல்லை. ஆனாலும் தங்க ரேட்டுக்கு படிப்படியா விலை கூடிட்டே தான் இருக்கு. இந்த தங்க ரேட் எதுக்காக விலை கூடுது? மார்க்கெட்ல சேல்ஸ் இல்லை, அதாவது பிசிக்கல் கோல்டு. நாம கோல்டா கையிலையும் கழுத்திலையும் போடக்கூடிய தங்கத்தோட சேல்ஸ் வந்து முன்னாடி இருந்ததை விட 80 மடங்கு கம்மியா இருக்கு. ஆனா தங்க ரேட் கூடுது. எந்த ஒரு பொருளுக்கும் ஹை லெவல் டிமாண்ட் இருந்தா தான் அந்த பொருளோட ரேட் வந்து கூடும். அப்போ இந்த தங்கத்துக்கு டிமாண்ட் இருக்கு. ஆனா அது கையில போடுற தங்கத்துக்கா இல்ல காத்துல தெரியக்கூடிய கண்ணுக்கு தெரியாத தங்கத்துக்கா? நம்ம ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல இந்த XAU USD, அதாவது இந்த கோல்டு மார்க்கெட் என்ன மாதிரி இருக்கு? இனியும் தங்கம் விலை கூடுமா? 2 லட்சம் ரூபாய்க்கு வருமா? 3 லட்சம் ரூபாய்க்கு வருமா? தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே ஒரு லிங்க் இருக்கு, மறக்காம தொட்டு பாருங்க.